ஸோ வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 மணி 2:13. தேதி 27 5ஆம் மாதம் 2005 மணி 2:17 ஆகுது. ஸோ யார் என்னவோ, யார் செஞ்சா, யார் விற்றா, எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி நான் சின்ன பிள்ளையிலேருந்து யார் இம்ப்ளான் போட்டா, யார் என்ன பண்ணா, யார் இது பண்ணா அப்படின்னு. இன்றைக்கி என் சொந்த காஜாங்களை நான் வளர்ந்த இங்கே துசுன் அஜி பத்துஸ்ப்ளோ காஜாங் ஸ்ரீமுனி. ஸோ எங்கள் பெரியம்மா மக காளிம்மான் இருக்காங்களே, அவங்க எங்கள் அம்மாவோட தம்பி, அதாவது தாய் மாமனி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களாம் இன்றைக்கி எங்கள் அம்மாவை சின்ன சண்டை மூட்டி மீன் கறினால் இவங்களே சண்டை மூட்டினாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு நெட்வொர்க் சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் நடுக்கி வச்சு பழியெல்லாம் என் மேலே போட்டு எங்கள் அம்மா என்னால் தான் போயிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு மீன் கறி வச்சனால எப்போதுமே 50 டீப்புக்கு மேலே எங்கள் அம்மா ஒரு 14 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் சமைக்க வேணான்னு சொன்னால் கூட, பிள்ளைங்க சமைக்க சொன்னால் கூட இவங்களும் சமைக்க சொல்லுவாங்க. பாட்டி சமைக்கிட்டு இப்போ தான் 18 ஹவர் சென்று வேலை விட்டு வர, அம்மாவுக்கு டயர்டாக இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எப்போதுமே ஒரு நாள் கூட 30 டீப்புக்கு மேலே சமைக்க வேணான்னு சொன்னதே இல்லை. மூஞ்சி தூக்கி வச்சிட்டதில்லை. ஸோ சடன்லி மீன் கறி வைக்க சொன்னோன்னே நான் போய் மீன் கறி வச்சேன். இந்த மீன் கறி பிரச்சனை இந்த கிறிஸ்டின் வீட்டில் மீன் கறி வச்சேன். வவ்வா மீன் சின்ன பிள்ளைல ஆண்டி சமைக்கும்போது பார்த்து கொஞ்சம் சமைப்பேன். அப்புறம் ஏஞ்சலா யூபர்ட் பேர் அவங்க ஹஸ்பண்ட் JEL குமார் அவர் வந்தார். சாப்பிட்டு யார் கறி வச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அது முன்னிக்கே ஓன் பண்ணிட்டாங்க. இக்கன் பவால் வவ்வா மீன். அப்பா அக்கா அது முன்னிக்கே ஓன் பண்ணிட்டாங்க. நீ வச்சேன்னு சொல்லாத, ஏன்னா சாப்பிட்டு ருசியாக இருந்துச்சுன்னு. மாமா கேட்டேன், நான் வச்சேன்னு சொல்லணும். மாமா கேட்டார், நான் சொன்னேன் அக்கா தான் வச்சாங்கண்ணே, பொய் சொல்லாமல் சொல்லு, அக்கா தான் வச்சாங்கண்ணே. ஸோ இதே மீன் கறி தான் கூவாங்க்கு எங்கள் மாமா, எங்கள் அம்மாவோட தம்பி, எங்கள் அம்மாவோட அம்மாவும் அந்த கோபி மோகன் கிளாஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாரு. அப்புறம் இன்னொரு அக்கா அவங்களுக்கு நவமணின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் வீட்டுக்காரர் இல்லை, அருவின் சிவசங்கரி ஒரு ஆம்பளை பிள்ளை. அவங்க பார்க்கும்போது ஹஸ்பண்ட் இல்லாமல் தான் இருந்தாங்க. ரெண்டாவது மாமா மோகம் என்னமோ 2 பிள்ளையா டிவோர்ஸ் அதாவது எந்த நேரமும் பிரச்சனைன்னு எங்கள் அத்தை கூட பிரச்சனை பண்ணி அவங்க 2 ஆம்பளை பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அப்போ அது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. என் வீட்டுக்கார் மஞ்சள் தண்ணி ஊற்றி சந்தனம் தடவி எல்லாம் செஞ்சோன்னா அப்புறம் சொல்கிறாங்க, அவன் வேணாம், நீ மோகனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், என்றைக்காக இருந்தாலும் பொண்டாட்டி வருவாங்க. அப்புறம் எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட தம்பி, அவரை நான் ஒரு அப்பா மாதிரி பார்க்குறேன், நான் தப்பாக பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட தான் பர்ஸுக்கெலாம் 500 வெள்ளி வாங்கினா நான் மொய் பணம் எடுத்து அப்படியே கொடுத்துட்டேன். வெளியே போனாலும் காசு வாங்கிட்டு போனாலும் அப்படியே கொண்டு கொடுத்துருவான். வெளியே போன்னு சொன்னாலும் அப்படியே காசு கொடுத்துருவேன். யார்கிட்டையுமே ஒரு கடன் இல்லை இன்றைக்கி பார்க்க போனால். ஸோ 2வது வாரமாக கல்யாணம் பண்ணி போக சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை என்றைக்கா இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் தேடிட்டு வருவாங்க. அப்போ மனசு உடஞ்சி போயிடுவாங்க. ஒய்ஃப் வரும்போது மனம் திருந்தி புருஷன் வேணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு வரும்போது, மனம் தெரிஞ்சு வரும்போது அப்புறம் மனசு உடஞ்சி போயிடும். என்றைக்கே அவங்க குடும்பம் அவங்கவுங்க கூட தான் சேரணும். ஏதோ மன வருத்தத்தில் போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் அம்மாவை நிறையா 30-40 அசிங்கம் சின்ன பிள்ளையிலேருந்து அது 100-200க்கு மேலே நடந்திருக்கும், அசிங்கம் நடந்திருக்கும். பட் நான் செய்ய மாட்டேன், அடுத்தவங்க செய்வாங்க. பழிய மேலே ஓகே நெவர்மைண்ட், அது சின்ன பிள்ளைலேருந்து பழகிடுச்சு. அப்பா செத்தோன்னா ரொம்ப 10 மடங்குக்கு மேலே கொடுமையாயிடுச்சு. ஸோ அம்மா மீன் கறினால தானே நான் நினச்சேன். எப்போதுமே வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இல்லைன்னா சும்மாவே போனாவும் என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு என்னமோ கீழே இப்போ இருக்கிற மனைவி வாணிஸ்ரீ கீழே செல்லுனா மேலே கிடாயிரும் ரூமா கிடாயா.
ஸோ அங்கே போய் எப்போதுமே அங்கே வச்சுருப்பாங்க. ஒரு வாரம்னுவாங்க, ஒரு நாள் 2 நாளில் வந்துடுவாங்க. வந்து கதை கதையாக சொல்லுவாங்க. கொக்கு குறைஞ்சி வீட்டு வேலை விட்டு வந்து ஊட்ட சொல்லுதுமா, அவனை கால் அமுக்க சொல்லுதுமா, ஜாமான்லாம் கழுவாம புழு முக்கிதுமா சிங்க்கில் அப்படின்னு. நான் கண்ணால் பார்க்கல. நான் சொன்னேன், நீங்கள் ஏன் போகிறீங்க? அப்புறம் நீங்கள் போயிட்டு வந்து ஏன் வேதனைப்படுறீங்க? அவனை நான் பொத்தி பொத்தி வளர்க்குறேன். வந்தோடனே வேலை விட்டு வந்தோடனே அவனை இப்படிலாம் செய்யுது இது வாணிஸ்ரீ அப்படின்னு. ஸோ கண்ணால் பார்க்கல. தயவு செஞ்சு எங்கள் அம்மா சொன்னது தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் எப்போதுமே அங்கே போயிட்டு ஒரு வாரம்னுவாங்க, அப்புறம் ஒரு 5 நாளுன்னுவாங்க, 2 நாள் 1 நாளில் வந்துடுவாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையோ பொய்யோ சொல்லி கொடுத்ததோ நாடகமோ அது என்னோடய பிரச்சனை இல்லை. உண்மை வந்து அதான் சொல்கிறேனே, இவங்க அவங்கள பேசுகிறாங்க, அவங்க இவங்கள பேசுகிறாங்கன்னா உண்மை வந்து நேராக வச்சு கேட்காம யாருமே தெரியாது. நான் கேட்டதும் இல்லை. நான் என்னத்தம்மா சொன்னேன், அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறவங்க. நீங்கள் நடுவில் ஏன் போயிடுறீங்க? அவனுக்கு புருஷன் பொண்டாட்டி நடுவில் வந்து சிலவங்க வந்து நீங்கள் சொன்னீங்களே என் வீட்டுக்காரி அந்த மாதிரியும் இருப்பாங்க. சிலவங்க வந்து அப்படியும் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கலந்துக்க கூடாதும்மா. நீங்களும் ஒரு புருஷன் பொண்டாட்டியாக இருக்கும்போது நடுவில் யாராச்சும் பொண்ணு அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு இருந்தாலும் மனசு வேதனையாக இருக்குது. நாங்கள் சரி உண்மையோ பொய்யோ இதை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் என்னடா 2 நாளில் வந்துடுவாங்க, ஒரு வாரத்தில் வருவாங்க, 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு. ஆனால் ஃபோன் எடுத்தால் அவங்களுக்குன்னு ஒரு ஃபோனு, அந்த கண்ணு தெரியாதுங்க ஃபோனு. சிங்கப்பூரில் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த பேரா சந்தோஷா செம்மிங், ரவீந்திரன் சிவன், 10ஆம் தேதி 7ஆம் மாதம், ஐசி நம்பர் 6663. கண்ணு தெரியாதவங்க போட்டேன், வேலை செஞ்சிச்சு. அப்போ எங்கள் அம்மாட்ட இது பார்த்துங்கம்மா, அப்புறம் வேறு ஃபோன் வாங்கி தரேன் நான் வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு அப்படின்னு. இந்த கண்ணு தெரியாதவங்க பெரிய பெரிய பட்டன் இருக்கும். ஸோ பிள்ளைங்க பேசுதுங்க, ஆனால் என்கிட்ட பேச மாட்டாங்க. எல்லோனா பேச மாட்டாங்க, எல்லோனா பேச மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த சண்டை வந்து எனக்கு இதுக்கு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மீன் கறின்னு சொல்கிறாங்க. எந்த மீன் கறி தெரியல, கிறிஸ்டின் வீட்டு மீன் கறியா இல்லை கூவாங்களே எங்கள் மாமா அவங்க அக்கா நவமணின்னு அவங்க மீன் கறியா, அவங்களுக்கும் புருஷன் இல்லை. அருவின் 2 ஆம்பளை பையனுங்க, இன்னொன்று சிவசங்கரி. அது வந்து அங்கேருந்து ஒடியாந்து உடஞ்ச பாத்ரூமுக்கு ஸ்கூல் விட்டு தமிழ் ஸ்கூலு, கூவாங்க தமிழ் ஸ்கூலு, ஒடியாந்து திடீர்னு கத்துனுச்சு, பிச்சுக்கிட்டு அடிக்குது பாத்ரூமில். ஏன்னா அது ஏற்கனவே உடஞ்ச பாத்ரூம் தான், நான் உடைக்கல, ஏற்கனவே உடஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி நடக்க போதுன்னா ஒன்று. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க என்னென்ன மாதிரி நடக்குது, எது நடக்குது, எப்போ எது நடக்க போதோ அங்கே காமிப்பாங்க. ஸோ நான் என்ன செஞ்சேன், பிச்சுக்கிட்டு அடித்தோன்னே பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க கருப்பாக மாதமாக, அவங்கள்ட்ட போய் சொல்லி, ஏன்னா எனக்கு 10 வயசு தான், சொல்லி பைஸ்கில் தள்ளிக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு எஸ்டேட் கிளினிக் எஸ்டேட் கிளினிக் கொண்டு போயிட்டு தையில் தான் போட்டாங்க, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸோ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க எப்போ என்ன நடக்குதோ அதை காமிச்சாங்களே தவிர நான் போய் தான் இது நடக்கணும் அப்படின்னு இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி மாற்றிட்டாங்கன்னா, நான் போய் தான் இதில் வந்து என்னோடய உடம்புல உள்ள நெட்வொர்க் வந்து எல்லாமே செஞ்சிச்சு. பொய் எங்கெங்கே என்ன நடக்க போதோ அது முன்னுக்குலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பெரிய கேஸுனா கொள்ளை வெளியூரும் சரி, இந்தியாவும் சரி, மலேசியாவும் சரி, பஞ்சாப்பும் சரி, டெல்லியும் சரி, எதாக இருந்தாலும் பெரிய பெரிய விஷயம்னா அது சின்ன பிள்ளையிலேருந்து அந்த மனசில் அதனால ப்ராப்ளம் அதனால் ஏசு வாங்குறது கேவலப்படுறது. ஸோ அதில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஏற்கனவே காமிச்சது தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பா இறந்தோடனே பத்துஸ்ப்ளோ லுசன் துரியான் ஸ்ரீமுன்னி தமன் முன்னி அங்கே இருக்கும்போது இவங்களாம் வந்து இன்றைக்கி கை நீட்டி நான் தப்பே பண்ணாமல் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை, சும்மா ஒரு நாடகம் எல்லாம் சேர்ந்து நடித்து எங்கள் அம்மாவை கொண்டு போயிட்டாங்க. நான் நினச்சி பச்சைக்குடங்களில் தான் இருக்கிறாங்க என் தம்பி கூட அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த அவளோட ஃபியான்சி கூட வாணிஸ்ரீன்னு பார்த்தா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எடுத்தால் பேச வேணாட்டாங்க. ஸோ 5 மாதத்துக்கு அப்புறம் சாவறதுக்குன்னு 5 நாள் இருக்கும்போது தான் எனக்கே தெரியும். ஏன்னா என் பிள்ளைங்க அப்போ தான் பெரிய பாட்டி எங்கள் பாட்டி எங்கே சாந்தா பாட்டி அப்படின்னு பிள்ளைங்க பேசும்போது, ஏன்னா என்கிட்ட தான் பேச மாட்டாங்க. பெரிய பாட்டி அப்புறம் தான் எடுத்து கேட்குறேன், வாயெல்லாம் புண்ணு, சாப்பிட முடியல. 5 மாதம் ஆச்சு, 6ஆவது மாதம். ஸோ நான் கூட நினச்சேன் மருந்து எடுத்து கொடுக்கல அதனால தான் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு தெரியல. ஏன்னா என் கூட இருக்கிற வரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்தது. ஸோ என் தம்பிகிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன், மருந்து இல்லைன்றாங்க. அத்தனை பேர் அங்கே இருக்காங்க, ஃபோன் அடித்து சொல்லி அவன் புது காடி எடுத்துக்கிட்டு பை கழட்டாமல் எடுத்துக்கிட்டு நீ போவேன் நான் லீவுக்கு, நீ ஃபோன் அடித்து சொல்லு. அங்கே டெங்கில் பெரியப்பா இருக்கார், நைனானுவாங்க. டெங்கில் பெரியப்பா 2வது பெரியம்மாவோட ஹஸ்பண்டு டெங்கில். அப்புறம் பெரிய பெரியம்மா வந்து நாகம்மா, அவங்க மகளை தான் வந்து எங்கள் மாமா கல்யாணம் பண்ணியிருக்காரு, ராஜாராணின்னு. ஸோ
ஸோ இன்றைக்கி வந்து சும்மா இப்படி கை நீட்டி பேசிடுறாங்க. அடுத்தவங்க செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாமாவும் சேர்ந்து தான் அவங்க பிள்ளைங்களாம் விளையாடுங்க. 3 வீடு நடுவில் பாத்ரூம் இருக்கும். கொஞ்சம் சைடில் மறைச்சிருக்கோம். இங்கிட்டு ஓடுறதா அங்கிட்டு ஓடுறதான்னு தெரியாது. ஓடும்போது இதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து கை தூக்கி செல்லிடு அவங்கவுங்க பழி போடுறாங்க. பணத்துக்கும் லஞ்சத்துக்கும் இன்றைக்கி யாருக்காவது செத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒன்று யாருக்காவது மறைக்கிறதுக்கு, இல்லைன்னா உங்களோட ஃப்யூச்சர் பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு இதுக்கு தானே செத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா அது போய் சேரும்னு? பாவப்பட்ட காசு என்றைக்குமே தலைமுறையாக வந்து திருட்டு காசு, பாவப்பட்ட காசு, அடுத்தவங்க சாவல் எடுத்த காசு என்றைக்குமே யார் செய்கிறான்னு எனக்கு தெரியாது. இப்பயும் நான் சொல்கிறேன், யார் செய்கிறான்னு தெரியாது. நீங்களாம் நினைக்கிறீங்க இன்றைக்கி வந்து டான்ஸு, ஃபேமு, பிஸ்னஸ்ஸு, என்னென்னமோ போலீஸ் கேஸு, ஹைஜேக்கு, போலீஸ் லோரி ஹைஜேக்கு, 5 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒருத்தவங்க ஒண்டி மாட்டிக்கிட்டு மித்த ஃபேமிலிக்கு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஹைஜேக் பண்ண போனவங்க வெளியாகிட்டு அந்த ஒரு ஃபேமிலியை பார்க்குறது. இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து மாட்டியிருந்தாங்கன்னா ஹைஜேக்கில் லோரியில் உள்ளுக்கு மாட்டியிருந்தாங்கன்னா ஒரு ஆளை உண்டி உள்ளுக்கு விட்டுட்டு மித்தவங்களாம் வெளியாயிடுவாங்க. ஏன்னா அவங்கவுங்க ஃபேமிலியை பார்க்கணுன்னு. ஸோ இதுக்காக என் மேலேயே பொய் சொல்லுவாங்க. இல்லாத பொய் எங்கே போணுச்சு, அவன் கூட போணுச்சு, அவன் கூட படுத்துச்சு, நான் அவன் கூட பார்த்தேன், இவன் கூட என் புருஷன்ட்ட சொல்லுவாங்க. என் புருஷனை வந்து கேட்பாரு. நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைங்கள தான் நான் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறேன், கேளுங்க, உன் பிள்ளைங்க உனக்காக தான் போய் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன் தெரியுமா? அத்தனை வருஷம் சாப் குத்தி உள்ளுக்கு போட்டாச்சு லோரி ஹைஜேக்கில் 5 பேரை. ஒரு ஆள் ஒண்டி உள்ளுக்கு மாட்டினோன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வேணும், அவங்க ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பழியை போட்டு என் வீட்டுக்காரி மேலே வீட்டுக்காரை பார்க்குறப்பெல்லாம் பழியை போட்டு அதுக்குன்னு வருவானுங்க சொல்லிவிட்டு அவங்க குடும்பம் நல்லா வர்றதுக்கு போயிடுறாங்க பணங்கன்னுலாம் வாங்கிட்டு. ஸோ இதை நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன். ஏன்னா என் சின்ன பிள்ளையில் வந்து எங்கள் அப்பாவும் தான் நியூ ஸ்ட்ரீட் டைம் லோரி கருப்பு சோப்பு கலர் சிங்கிளெட்டு லோரி கவுந்துரும். அதெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். எங்கள் அப்பா லோரி டிரைவரு. ஸோ லொஜிஸ்டிக்ன்றீங்க. எங்கள் அப்பாவும் லொஜிஸ்டிக் தான். எங்கள் அப்பா ஒன்றும் என்னை அடிக்கலையே. ஸோ திடீர்னு வந்து எங்கள் அப்பா இடையில சொல்லியிருந்தார், எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தார், ஆஸ்திரேலியாவில் வந்து ஆப்பிள் பொறுக்கிற வேலை கிடச்சிருக்கு. அப்போ நான் போய் கேட்டேன், என்னப்பா ஆப்பிள் பொறுக்கிற வேலை, எங்கே போய் பொறுக்கணுன்னு? அது ரொம்ப தூரமாக வெளியூருமா, வெள்ளைக்காரன் ஒரு மாதிரி. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட கேட்டார், எங்களை வச்சுக்கிட்டே எங்கள் அம்மாட்ட கேட்டார், அங்கே கேட்டார், இங்கே கேட்டார், போவாம்மான்னு. நான் சொன்னேன், எனக்கு எப்படிப்பா தெரியும், அது எங்கே இருக்குது, அதெல்லாம் வெள்ளைக்காரங்க இருக்கிற ஊர், சம்பளம் கூட, நம்ம நல்லா கொஞ்சம் வாழலாம், ஒரு வருஷம் 2 வருஷம் அப்பா போய் வேலை செஞ்சா அப்படின்னு. அது உங்கள் இஷ்டம்ப்பா, எனக்கு தெரியாது, அம்மாவை கேட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் போகல, ஆஸ்திரேலியா வேலைக்கு ஆப்பிள் பொறுக்க போகல. ஆனால் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து எல்லாம் பொதுவாக பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து எங்கள் அப்பா கூட க்ளோஸ்னால எங்கள் அப்பா கூட ஊண்டி தான் க்ளோஸ். எங்கள் அம்மாவை தான் வந்து சொல்லி கொடுத்து அடிக்க சொல்லியிருக்காங்களே. எங்கள் அம்மா வந்து ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒன்றா சேர்ந்து இந்த போராட்டத்துக்காக ஏமாத்தினாங்க தவிர, நடித்தாங்க தவிர, ட்ராமா நடித்தாங்க தவிர, அதே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நடக்காதெல்லாம் வச்சு என்னை அடித்து உதச்சி கூலி பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரே சாட்சி நானே. ஸோ என் தம்பி இந்த சாட்சிக்கு நிற்க மாட்டான். யாருக்காக எவருக்காக விரட்டப்பட்டான்னு எனக்கு தெரியாது. ஸோ எங்கள் அம்மா சாவுக்கு போனோன்னே நான் கூட நினச்சேன் மருந்து இல்லாதனால உடம்பு சூடுன்னு தான் நினச்சேன். உடம்பு ரொம்ப சூடு, அதனால தான் வாயில் புண்ணாச்சு சாப்பிட முடியலன்னு. ஏன்னா என் கூட இருந்த வரைக்கும் இந்த வந்து நான் பார்த்ததே இல்லை, ஒரு வாட்டி கூட அவங்களுக்கு பார்த்ததே இல்லை. ஸோ உடம்பு சூடுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 5வது நாள் அண்ணோட ஃபோன் அடிச்சுக்கிட்டு 5 நாள் இந்த சாகிறதுக்கு 3வது நாள் அறவே பேச முடியல. எல்லோன்றேன் பிள்ளைங்க எல்லோன்னுதுங்க, பேசவே முடியல. அப்போ நான் பெரியம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பெரியம்மா அம்மா பேசவே மாட்டுறாங்க அப்போ பிள்ளைங்கள்ட்டனே. அதான் 2 நாள் இப்படியே கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அறவே தண்ணி ஊண்டி தான் வாயில் ஊற்றுறேன், அப்படியே ஒழுகுது, கண்ணை மூடிட்டு தான் இருக்குது அப்படின்னு. இவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு தான் என் தம்பிக்கு ஃபோன் அடித்து சொன்னேன். எல்லாம் தெரிஞ்சே கை கழுவிருக்காங்க எங்கள் அம்மாவை. இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, போ டங்கிலுக்கு போ. இன்றைக்கி எங்கள் அம்மாவை தெரிஞ்சே கொண்டவங்க. எப்படி நான் போகிறது, யாரை நம்பி போகிறது? என் உயிருக்கு இங்கே தான் ஆபத்தா? எங்கே போனாலும் கொல்ல போகிறாங்க. இங்கே தான் ஆபத்துனா இங்கே நான் சாவுறேன். எவனோ வந்து என்னை சாவடிக்க போகிறானா? நான் என்ன பாவம் செஞ்சேன் அவங்களுக்கு? பாவமே செய்யாதவ. எனக்கே ஒரு உண்மை தெரியாது. நான் யார், என்ன இருக்குயா, ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஸ்பாயா, எனக்கே தெரியல. எல்லாம் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு கடைசி எண்ணெயே மாட்டி விட்டு எண்ணெயே போட்டு அடிக்கிறாங்க. எங்கள் மாமா சாவுக்கு போனோன்னே எல்லாம் ஒன்றால் தான் செத்தாங்க. ஆனால் எனக்கு அம்மா செத்தனால நான் பேசாமல் வாயை விட்டுட்டேன். ஒன்றும் பேசலை, பார்த்துட்டு முறைக்க கூட இல்லை. பார்த்துட்டு நான் எங்கள் அம்மாவோட வேதனையில் போயிட்டேன். பட் இன்றைக்கெலாம் சொல்லப்போனால் அவங்களும் சின்ன பிள்ளையிலேருந்து தான் இங்கே ஓட முடியாது. அவங்க பிள்ளைங்களுக்கும் என்ன ஒரு 4-5 வயசு தான் சின்னது இருக்கும்.
நெஞ்சை பிடிச்சி அமுக்குறது, ராத்திரிலாம் தூங்க முடியாமல் எப்போதுமே சொல்லாமையே செஞ்சுருக்காங்க. ஆனால் நான் வந்து சின்ன பிள்ளையும் சரி, இன்றைக்கும் சரி, அன்னைக்கும் சரி, எங்கள் அம்மா சாவலையும் சரி, சரி பழி போடணும்னு நினச்சிட்டாங்க, பழி போடணும். ஆனால் நான் வாயை திறந்தேன்னா, அந்த சின்ன பிள்ளையில தாய் மாமனாக இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாமல் 1 வருஷமாக பிடிச்சி அமுக்கி அமுக்கி இந்த ப்ளூ ஃபிலிம் பார்க்குறது. ஸோ அவருக்கு வந்து கித்தா மரம் முதலாளிகிட்ட வந்து வேலை செய்கிறாரு, கடையில் லோரி ஓட்டுறாரு, கித்தா மரம் கிளாப்பச்சா வீடு அதெல்லாம். ஸோ அவர் சாகும்போது முதலாளி வந்து அவன் மகன்கிட்ட சொல்லிட்டாரான், இந்த லோரியை வந்து ராஜாட்டே கொடுத்துரு, அவன் ரொம்ப நாளாக வேலை செய்கிறான், அந்த லோரியை வச்சு அவனை பொழைச்சிக்க சொல்லு அப்படின்னு அவங்க சொன்னது. யார் வித்தான்னு தெரில. ஆனால் இன்றைக்கி என்ன காமிச்சி கையை நீட்டி பேசுகிறவங்க, ஒரு தாய் மாமன் இருந்து ஏதோ வந்து நான் வீட்டில் பேசுகிறேன், உன் புருஷன் குடும்பத்தில் பேசுகிறேன், உங்கள் புருஷன்கிட்ட பேசுகிறேன், நேராக வச்சு தீர விசாரித்து என்ன தான் நடக்கட்டும் அப்படின்னு செய்கிறத விட்டுவிட்டு சின்ன பிள்ளைங்க இவ்வளோ சேர்ந்து தான் செஞ்சார். ஸோ ஒரு சமயத்தில் வந்து இந்த சீபேட்லாம் சொன்னால 2 கிறிஸ்டின் பிள்ளைங்க வந்துச்சுன்னு, பெருசு வந்து சீபேட்டு, தங்கச்சி வந்து பேர் தெரியல. ஸோ இதுங்க தான் கூட்டிகிட்டு போய் ஒழிஞ்சு பார்ப்போம் ப்ளூ ஃபிலிம். அப்போ அவருக்கு வந்து அந்த காஞ்சாங்களை வந்து அவர் மரம் ஓட்டுற இடத்துல இப்போ பின்னாக்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு சீஜியில் கொடுத்தாங்களாம். அதான் அவங்க சொன்னது தான், சரி நல்ல மனுஷன், சிகரெட் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான் அப்படின்னு. ஸோ பெருசாக வரும்போது தான் சிகரெட்டில் தண்ணி இல்லை, ஆனால் அன்னாட ப்ளூ ஃபிலிம் பார்ப்பாரு. ஸோ நாங்கள் போய் பார்ப்போம், இதுங்க பார்ப்போங்க, அது சத்தம் மூண்டி தான் கேட்கும், ஆனால் நான் அந்த படத்தை பார்க்க மாட்டேன். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து இவங்கெல்லாம் என்னை வேதனைப்படுத்திட்டு இன்றைக்கி இப்படி வந்து கை காமிச்சாங்கன்னா ஒரு தாய் மாமன் நான் எங்கே போகிறது? அவங்களும் நடிக்கலாம், யாருக்கோ சொல்கிறதுக்காக இவங்களும் பழி எடுத்துக்கலாம், இல்லை இந்த லோரியோ அது இதுன்றாங்களா அதுக்கும் பழி எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு பணம் கிடைக்குமா அதுக்கும். நான் இன்றைக்கி யார்ட்டையும் வந்து பழி போடுறதில்ல. இன்றைக்கி என் குடும்பம் எனக்கு வேணும், எங்கள் குடும்பம் விற்கப்படலை. யார் இந்த தப்பை செஞ்சா? செஞ்சுட்டு அங்கே காமிச்சு லஞ்சம் வாங்கிட்டு பெரியவங்க தப்பெல்லாம் காமிச்சு லஞ்சம் வாங்கிட்டு நம்பருக்குள்ளார வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதி விட்டு அவனுங்க வெட்டிக்கிட்டு சாப்பிட்றத விட்டுட்டு. ஸோ என்னால் தான் வந்து நான் வந்ததுனால தான் எல்லாம் வந்து அடிக்கணும். ஏன்னா இது முன்னுக்கு வந்து சண்டை நடந்ததும் இல்லை, போர் நடந்ததும் இல்லை, வெட்டுக்குட்டு நடந்ததும் இல்லை, எனக்கு தெரியல. நான் வந்ததுனால தான் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குதான், நம்பருக்குள்ளே உங்களுக்கு கலவரம் நடக்குதான், என்னால் தான் நான் ஸ்பாயா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணமாக, நிறைய பேர் சாவறதுக்கு காரணமாக. ஸோ நிறைய பேர்த்துக்கு சாவறவங்க தான் எனக்கே தெரியாது, உள்ளுக்குள்ளே நெட்வொர்க்கை தேடி போய் புடி. நான் என்ன பாவம் செஞ்சேன்? 46 வருஷமாக வாழாமல் நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கே நான் யாருன்னு தெரியல. அவன் கை வைக்கிறான் சின்ன பிள்ளையிலேருந்து தாய் மாமா வரைக்கும் இன்றைக்கி கை காமிக்கிறாங்க, நீயும் தான், நீ தான் அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு. ஸோ அன்றைக்கி குடும்பத்தோடு வாழ்கிறாங்க. தாய் மாமனா என்ன வயசு இன்றைக்கி? 60 வயசுக்கிட்ட ஆகுது. குடும்பத்தோடு இருக்கார் அப்படி சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து யார் குடும்பத்தையும் கொடுக்க சொல்லி கொடுக்கல. எங்கள் ஹை ஸ்கூல்லையும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, சுற்றி வர சரி, ஆசிரமத்துலேயும் சரி, நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கணும், நல்லதாக இருக்கணும். அடுத்தவங்க செஞ்சால் கூட அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு நம்ம எந்த வழியிலையும் அங்கே வந்து ஒரு உண்மையை சொன்னால் கூட அந்த குடும்பம் வந்து பிரிஞ்சிடும்னு சொன்னால், சண்டை வரும்னு சொன்னால், அது முடிஞ்ச வரைக்கும் உனக்குள்ளாரே வச்சிரு, சொல்லாதுன்னு. அதனால இன்ன வரைக்கும் நான் கேட்கல. அப்போ நான் கேட்காதனால தானே, பேசாதனால தானே, கேட்கல பேசாதனால தானே இன்றைக்கி நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பழிய போட்டு போகிறீங்க. எங்கள் அம்மா சாவுக்கு அங்கங்கே போய் விட்டு, எனக்கே இப்போ என்கிட்ட பேச வேணான்னு சொல்லி அங்கங்கே போய் விட்டு கடைசியாக சாவறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது. இதுதான் இந்த பாட்டு மிந்தலேருந்து. அப்போ சாலா ஈபுக்கு. எங்கள் அம்மாவோட தப்பு தான் என்ன, என்னோடய தப்பு தான் என்ன? இன்றைக்கி ஒரு பாவமும் அறியாமல் உங்கள் சுயநலத்துக்கு, உங்கள் லஞ்சத்துக்கு, உங்கள் இதுக்கு 24/7 இந்த 47 வருஷமாக சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களோட சொல்லிட்டு திருடி. ஸோ 40 வயசில் நீங்கள் நெஞ்சு வலி, சிவியர் நெஞ்சு வலி. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு 40 வயசில் தான் நெஞ்சு வலி பற்றி கேட்கல, 90. அவருக்கும் வந்து 3 ஹவரில் வந்து அந்த அட்டாக் நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு 7 ஹவர் ஆச்சு. என் மகளை சைன் வைக்க சொல்லிட்டாங்க. அப்போ நான் நினச்சேன் செத்துருவோம். ஆனால் கோவிட்டில் இருக்காங்க என் பிள்ளைங்களாம், கோவிட்டில் தனியாக பார்த்தா கூட்டிகிட்டு போயிட்டாங்களே. இவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார். ஸோ கடவுளே, நான் ஒன்று தான் வேண்டிக்கிட்டேன். என்ன நடக்கிறதா இருந்தாலும் 4 வருஷம் ஆச்சு. என் பிள்ளைங்களையும் என் புருஷனையும் பார்த்து கடைசியாக நான் பார்த்துட்டேன்னா அதுக்கு மேலே என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, நான் சாகிறதுக்கு ரெடி. ஏன்னா நான் கேட்டது என் குடும்பத்தை ஒண்டி தான், விட்டது இழந்தது முட்டி போட்டு அழுந்துருக்கு. அந்த அரண்மனை படத்தில் அன்சிகா அடிக்க விடுங்க நான் வாழணும்னு. அரண்மனை படம் இப்போ தான் பார்த்தது. ஆனால் நான் அந்த கெஞ்சினது எப்பயோ, விட்டுருங்க நான் வாழணும்,
எனக்கு வாழை பிடிச்சிருக்கு, என்னை விடுங்க. நீங்கள் எடுத்ததெல்லாம் நீங்கள் தான் திருடன், நான் திருடி இல்லை. நீங்கள் பொய் சொல்லி பிளான் போட்டு இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எடுத்ததெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஆனால் எனக்கு என் குடும்பம் வேணும், என் குடும்பத்தை ஒண்டி சேர்த்து விட்ருங்க. ஸோ யார் இதில் வந்து உடந்தையோ, என் குடும்பம் உடந்தையோ, இல்லை அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்ன சொல்லி எப்படி இங்கே வந்து என்ன சொல்லி குடும்பத்துக்கிட்ட, என் வீட்டுக்கார்ட்ட, என் பிள்ளைங்கள்ட்ட என்ன சொன்னாங்களோ, இல்லை அவங்க பொண்ணோட வேறு மாதிரி செய்கிறாங்களோ, அவங்கள பிரித்து விட்டுட்டு அவங்க செஞ்சதில் என்ன பணம் 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 4 மடங்கு 5 மடங்கு பணம் பணம் 4000 2800 இந்த பாப்பா என் மகளை ஒண்டி வச்சு விரட்டுறாங்க தெரியுமா, விரட்டி செய்கிறாங்க. ஸோ ஒரு 5-6 வருஷத்தில் என் மகளே வந்து 30,000 வெள்ளிக்கிட்ட மேலே. எனக்கு சாப்பிட கூட வழி இல்லை. எங்கே என்ன 4000 வெள்ளினா சும்மா ஒரு சிங்கிள் உமன் வந்து படிக்காதவ 1.20 தான் வச்சுக்கிட்டு 4000 வெள்ளியில் எடுக்க முடியாது. ஆத்தா கம்பெனியில் வேலை செஞ்சு 24 ஹவர்ஸ் 30 நாள் வேலை செய்வேன். அங்கே ஒரு 2500 வெள்ளி எடுப்பேன். ஆனால் எல்லாத்துக்கும் வேறு சம்பளம், எனக்கு மட்டும் 150 வெள்ளி குறையும் எப்போதுமே. எல்லாமே ஒரே ஒரு கணக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். கேட்டால் திருடிட்டேன்னா அங்கேயும் காசை வெட்டுவானுங்க. கோழி வெட்டுற முன்னுக்கு ரோடு தாண்டோன்னே என்னோடய மொழியானே 32 ரோடு தாண்டோன்னே அங்கே கொஞ்சம் தூரம் போனால் சாய்பாபா பக்தர் இந்த கண்ணூண்டி வச்சுருப்பாங்க, முன்னுக்கு கேத்தரிங் செய்கிறாங்க ஒரே பிள்ளை. அங்கே போய் கோழி வெட்டுவேன். முதல் நாள் சனிக்கிழமை கோழி வெட்டிட்டு மறுநாள் சமைக்க ஞாயிற்றுக்கிழமை உதவி செஞ்சேன்னா ஒரு 100 வெள்ளி கிடைக்கும். மேசை சீன கடையில் போய் மேசை மங்கு கழுவுறது ஒரு அவருக்கு 5 வெள்ளியோ 6 வெள்ளியோ கொடுப்பாங்க. அது ஒரு 4-5 அவரு செஞ்சேன்னா அது ஒரு 30-40 வெள்ளி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் வந்து புதுசாக ட்ரெடிஷ்னல் சீனான்னு சொல்லிட்டு இது வந்து லக்கி கார்டனா லக்கி டவுனா தெரியல ரெஸ்டாரண்ட்டு இதில் தாமானியூ பேங்க் பின்னால் பக்கத்தில் வந்து புதுசாக ஒருத்தன் ட்ரெடிஷ்னல் என் தம்பியோட தான் நீ போய் அங்கே சுத்தம் பண்ணி கூப்பிட்டாங்க ஆள் அப்படின்னு சரியான தூசி அப்படியே அடிக்கிற தூசி. 1.5 ஹவருக்கு 1 ஹவரு 20 நிமிஷம் ஆச்சு. ஓகே போதும் நான் சொன்னேன். இல்லை செடி காஞ்சி போய் கிடக்கு பின்னால் அது ஒண்டி நான் பாத்ரூம் கழுவியா தூசியை தட்டி அவ்வளோ வேலை. நான் நினைக்கிறேன் ஒரு வெளியூர் ஃபாரினர் ஒர்க்கர்ஸ் கூட அதுக்கு வந்து எப்படி 150 வெள்ளி 150 வெள்ளி வாங்குவாங்க. அவ்வளோ வேலை. செடிக்கு தண்ணி ஊற்றுறது நிப்பாட்டிட்டு 1 ஹவர் 20 நிமிஷம் ஆச்சு. அப்படி சொல்லிட்டு 6 வெள்ளி தரான். கணக்குக்கு 1 ஹவர். நான் சொன்னேன் என்ன 6 வெள்ளி தரீங்க அப்படி கேட்டதுக்கு அதில் சத்துஜாம் அண்ணாம் ரிங்கே சரிங்க கக்கா செக்கா கண்ட்ரி கடை கண்ட்ரி டவுனாக தெரியல சீன கடை தான். அவங்க பேரனுக்கு வந்து அந்த கண்ணு வந்து இப்படி ஒட்டிகிட்டு இருக்குடா. எங்கள் சீனத்தை மக திலகான்னு இருக்கு. 3வது 1 விஜயகுமார், 2 வெந்தாமரை செல்வி சுப்பிரமணியம், 3 இது கோல்ஃபீல்ட் எஸ்டேட்டில், 3 வந்து பானு பிரியாவா பானுமதியான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு தான் வந்து இந்த கண் இப்படி மூடி இருக்கும் கண்ணு திறக்க முடியாது. ஸோ அவங்க சொன்னாங்க 4 திலகான்னு அதுக்கு ஃபிக்ஸ் இருக்குது. நாங்கள் 5 ஆம்பளை பையன் சுரேந்திரான்னு கையை வெட்டி உட்காந்துருக்கும் போது எல்லாம் கூட்டத்தோட மோட்டர் சைக்கிளில் உட்காந்துருக்கும் போது கடை முன்னுக்கு வெட்டு கொடுத்து சண்டையில் வெட்டிக்கிட்டாங்க போது இவன் கையை வந்து வெட்டிட்டாங்களாம். ஒரு கை வந்து அன்னைக்கு 18 வயசாக என்னமோ அவனுக்கு வெட்டுப்பட்டு தான் இன்னும் வந்து வேலை செய்யலான்னு. பட்டு எங்கே சிங்கப்பூருக்கு வேலைனாலும் செக்யூரிட்டி வேலை கேட்டாலும் எந்த வேலை போனாலும் எல்லாமே இந்த கை சச்சாடினால அப்பிலேருந்து ஸோ ஒன்றுமே செய்ய முடியல. ஸோ சொக்ஸோ க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு தெரியல. பட் இடையில பார்த்தேன் கம்ப்யூட்டர் முன்னுக்கு ஆஃபீஸில் டை போட்டுக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்துச்சு ஃபோட்டோ. அதோடு இன்றைக்கி வந்து அவங்க ஃபேஸ்புக்கே பிடிக்க முடியல. ஸோ நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் இதெல்லாம் வந்து இப்படி செய்கிறாங்க. ஸோ ஒரு ஹவருக்கு 20 நிமிஷம் ஒரு க்ளீனிங் வேலை, ஹவுஸ் க்ளீனிங், அப்படியே ஒரு கடையே க்ளீனிங், தூசி பாத்ரூம் அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அவ்வளோ தூசி கண்ணாடி எல்லாம் 1 ஹவர் 20 நிமிஷம். ஓகே தண்ணி ஊற்ற போகிறேன், இன்னும் தண்ணி ஊற்றினா முடிஞ்சிருச்சு, ஊற்ற போகிறேன், போதும் அப்படி சொல்லிட்டு புதுசாக ஊற்ற ட்ரெடிஷ்னல் வச்சுன்னு நிப்பாட்டிட்டு 6 வெள்ளி தரோம். நான் சொன்னேன் என்ன அங்கிள் 6 வெள்ளி தரீங்க அப்படின்னு. ஆமாம் அக்கா கடையில் வந்து மேசை துடைக்கிறதுல 1 ஹவர் 6 வெள்ளி தான் சொன்னாங்க கேட்டதுக்கு. அது வேறு இது வேறு அங்கிள், இது வந்து இந்தோனேசியா மேட்டு கூட வந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து கூறாங்க மினிமம் வந்து 120 வெள்ளினாலும் கேட்பாங்க. ஒரு 50 வெள்ளி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு தெரியாது, இவ்வளோ தான் 6 வெள்ளி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ கடவுள் எங்கே, நான் வந்து இன்றைக்கி வந்து இவங்க மேலே பழிய போகணும். ஆனால் எனக்கே தெரியாது செய்கிறதெல்லாம் இவங்க செய்கிறாங்க, நெட்வொர்க் கூட கூட்டத்தோட செய்கிறாங்க, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டும் சம்மந்தப்பட்டிருக்கு. பட் கடைசியாக பழி என்னோடய ஒண்டி தான். ஸோ திருப்பி வரேன்.